தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அடித்ததை கூறக்கூடாது என காவல்துறையினர் மிரட்டியதாக ஆகாஷ் மரண வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் வினிதா. சிவகங்கை ஆகாஷ் வழக்கு காவல்துறையினர் காலை உடைத்தனர் என தெரிவித்ததாகவும் தெரிகிறது. கீழே விழுந்ததாக கூறுமாறு மிரட்டியதால் அவ்வாறு சொன்னேன். ஆகாஷின் வாக்குமூலத்தில் இது வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது. ஆகாஷ் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST பிரிவில் வழக்கு பதிவு மாற்றம் செய்ய சிபிஐக்கு மதுரை அமர்வு உத்தரவானது பிறப்பித்துள்ளது. பிரதமர் முதல்வர் வருகைக்காக போக்குவரத்து பாதை மாற்றப்படுகையில் பொதுமக்களுக்காக செய்யலாமா? நீதிபதி விக்டோரியா கௌரி கேள்வியும் எழுப்பியுள்ளனர். வழக்கறிஞர் குழுவை அமைத்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவும் மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அருகே அமைதியான முறையில் போராட்டத்தை தொடரவும் மதுரை அமர்வு உத்தரவும் பிறப்பித்துள்ளது. போராட்டக்காரர்கள் மறுத்தால் நீதிமன்றமே அகற்ற உத்தரவிட நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.